வணக்கம். சமீபத்துல ஒரு தெலுங்கு வீடியோ இன்டர்நெட்ல ரொம்பவே வைரல் ஆச்சு. அதுல மேற்கு வங்கத்தோட இப்போதைய நிலைமை பத்தி சில கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. சரி, அந்த வீடியோல அப்படி என்னதான் சொல்லிருக்காங்கன்னு நாம ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. அந்த வீடியோவோட ஆரம்பமே இந்த ஒரு அதிர்ச்சிகரமான வரியோட தான் தொடங்குது. மேற்கு வங்காளம் இனிமே இந்தியாவோட ஒரு பகுதியே கிடையாது, அது கிட்டத்தட்ட இன்னொரு பங்களாதேஷா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? அதை தான் நம்ம இப்போ ஆராய போறோம். அந்த வீடியோவோட மைய வாதமே இதுதாங்க. அதாவது வெறும் தேர்தல் வெற்றிக்காக ஒரு முழு மாநிலத்தையுமே தியாகம் செய்யறாங்க. இது நம்ம நாட்டு பாதுகாப்புக்கே பெரிய ஆபத்துன்னு அங்க வாதம் பண்றாங்க. அதனால அவங்க பார்வையில இது ஒரு மாநில அரசியல் பிரச்சனை மட்டுமில்ல, இது ஒரு தேசிய பிரச்சனை. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். எல்லைகளும் வாக்குகளும். சட்டவிரோதமா நாட்டுக்குள்ள வரவங்கள ஒரு அரசியல் உத்தியா பயன்படுத்துறாங்கன்னு தான் அந்த வீடியோட முதல் குற்றச்சாட்டு. அது எப்படின்னு பார்க்கலாம். அந்த வீடியோ சொல்றபடி இந்த வாக்கு வங்கி அரசியல் 3 ஸ்டெப்ல நடக்குதாம். முதல்ல சட்டவிரோதமா வர்றவங்களை வரவேற்கிறது, அடுத்து அவங்களுக்கு உடனே போலி ஐடி கார்டு, ரேஷன் கார்டுன்னு எல்லா ஆவணங்களையும் செஞ்சு கொடுக்கறது, கடைசியா அவங்கள தங்களுக்கு மட்டுமே ஓட்டு போடுற ஒரு விசுவாசமான ஓட்டு வங்கியா மாத்துறது. இதுதான் அந்த வீடியோ முன்வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு. இது மட்டும் இல்ல, பார்டர் பாதுகாப்பும் ரொம்பவே பலவீனப்படுத்தப்பட்டிருக்குன்னு அந்த வீடியோ சொல்லுது. அதாவது எல்லை பாதுகாப்பு படையான PSF-ஐ அவங்க வேலையை செய்ய விடாம மாநில காவல்துறையை தடுக்கிறதா குற்றம் சாட்டுறாங்க. இதோட விளைவா மாநிலத்தோட மக்கள் தொகையில் அமைப்பே மொத்தமா மாறிடுச்சுன்னு அவங்க வாதிடுறாங்க. அடுத்ததா பகுதி 2, சட்டம் ஒழுங்கு மற்றும் சமூக வீழ்ச்சி. இந்த அரசியல் உத்தியால சமூகத்துல என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்குன்னு அந்த வீடியோ சொல்லுது. வாங்க அதை பார்க்கலாம். மத பண்டிகைகளுக்கு அனுமதி கொடுக்கறதுல கூட பாரபட்சம் காட்டப்படுறதா அந்த வீடியோ வாதிடுது. ஒரு பக்கம் துர்கா பூஜை ஊர்வலங்களுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது, சில சமயம் நிறுத்தப்படுது. ஆனா இன்னொரு பக்கம் மத்த பண்டிகைகளுக்கு முழு பாதுகாப்பும் அனுமதியும் கொடுக்கப்படுதுன்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. இது ஒரு வகுப்புவாத அரசியல்னு சொல்றாங்க. இதனால மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குழைஞ்சு சமூக பிளவுகள் அதிகமாயிடுச்சுன்னு அந்த வீடியோ சொல்லுது. அரசியல் வன்முறை, வகுப்புவாத மோதல்கள் நடக்கும்போது போலீஸ் வேடிக்கை பார்க்கறதாகவும், சந்தேஷ்காளி மாதிரி சம்பவங்கள் நிர்வாகத்தோட தோல்வியை அப்பட்டமா காட்டுறதாகவும் அவங்க வாதிடுறாங்க. ஆளும் கட்சியோட அதிகாரப்பூர்வ முழக்கம் மா மாடி மனுஷ், அதாவது தாய், தாய்மண், மக்கள், இந்த 3ஐயும் பாதுகாப்போம் அன்னொரு தான் இதோட அர்த்தம். ஆனா அந்த வீடியோ இந்த முழக்கத்துக்கு நேரெதிரான ஒரு கேள்வியை எழுப்புது. பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே? மாநிலத்துல ஆட்கடத்தல் குற்றங்கள் ரொம்பவே அதிகரிச்சுட்டு வர்றதா சொல்லப்படுற இந்த நேரத்துல இந்த கேள்விக்கு என்ன பதில்னு அவங்க கேக்குறாங்க. சரி, இப்போ 3வது பகுதிக்கு போலாம். பொருளாதாரம். அரசியல், சமூக பிரச்சனைகளால ஒரு மாநிலத்தோட பொருளாதாரம் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதை பத்தி அந்த வீடியோ என்ன சொல்லுதுன்னு பாப்போம். அந்த வீடியோ சொல்றபடி மாநிலத்தோட பொருளாதார வீழ்ச்சிக்கு டாடா நானோ ப்ராஜெக்ட் போனதுதான் ஒரு முக்கியமான திருப்புமுனை. யோசிச்சு பாருங்க, ரத்தன் டாடா அவர்களே அவரோட தொழிற்சாலையை மாநிலத்தை விட்டு வெளியே கொண்டு போக வேண்டிய நிலைமை உருவாச்சு. இது மற்ற முதலீட்டாளர்களுக்கு ஒரு தப்பான சிக்னலை கொடுத்துருச்சுன்னு சொல்றாங்க. நானோ ப்ராஜெக்ட் போனது வெறும் ஒரு சம்பவமா முடியல, அதனால ஒரு தொடர் விளைவே ஏற்பட்டுச்சுன்னு அந்த வீடியோ சொல்லுது. ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் போச்சு, மாநிலத்தோட முதலீட்டு சூழல் ரொம்பவே மோசமா பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் எந்த பெரிய கம்பெனியும் இங்க வரலன்னு வாதிடுறாங்க. மேற்கு வங்கத்தோட இந்த வளர்ச்சி தேக்கத்தை புரிய வைக்க அந்த வீடியோ ஒரு நேரடி ஒப்பீட்டை செய்யுது. ஒரு பக்கம் ஹைதராபாத், பெங்களூர் மாதிரி நகரங்கள், ஐடி பார்க், பெரிய பெரிய பில்டிங்னு வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் கொல்கத்தா ஒரு பாழடைஞ்ச பழைய வீடு மாதிரி பின்தங்கியே இருக்குன்னு உங்க விவரிக்கிறாங்க. அதனாலதான் மேற்கு வங்காளத்தை ஒரு கன்சியூமர் ஸ்டேட், அதாவது நுகர்வோர் மாநிலம்னு அந்த வீடியோ சொல்லுது. அப்படின்னா என்னன்னா, எந்த பொருளையும் உற்பத்தி செய்யாம வெறும் வெளி மாநில பொருட்களை வாங்குறதுல மட்டுமே கவனம் செலுத்துற ஒரு மாநிலம். உண்மையான வளர்ச்சி மூலமா இல்லாம இலவசங்களை கொடுத்து இந்த நிலையை நீட்டிக்கிறதா அவங்க குற்றம் சாட்டுறாங்க. இப்போ கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். இது மேற்கு வங்கத்தோட பிரச்சனை மட்டும் இல்ல, இது ஒட்டுமொத்த நாட்டுக்குமே ஒரு எச்சரிக்கை மணி அன்றதுதான் அந்த வீடியோவோட இறுதி வாதம். அவங்க சொல்றபடி இந்த பிரச்சனையெல்லாம் இப்போ திடீர்னு வந்தது கிடையாதான். இதுக்கு முன்னாடி இருந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியில ஆரம்பிச்ச ஒரு சரிவோட தொடர்ச்சி தான் இது. அவங்க கொள்கைக்காக செஞ்சத இப்ப இருக்கிற ஆட்சி ஓட்டு வங்கிக்காக செய்துன்னு அந்த வீடியோ வாதிடுது. இந்த வீடியோ இந்த ஒரு சக்தி வாய்ந்த வரியோட முடியுது. மேற்கு வங்காளம் ஒரு டைம் பாம் மேல உட்கார்ந்திருக்கு. இங்க நடக்கிறது வெறும் அரசியல் இல்ல, இது நம்ம நாட்டு குடிமக்கள் மேல நடத்தப்படுற ஒரு பெரிய தாக்குதல்.
இது வெறும் அரசியல் இல்ல, இது ஒரு தேச தாக்குதல் அப்படிங்கறதா அவங்களோட கடைசி வாதம். கடைசியா அந்த வீடியோ நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான யோசிக்க வேண்டிய கேள்வியை விட்டுட்டு போகுது. வெறும் அரசியல் அதிகாரத்துக்காக ஒரு மாநிலத்தையே தியாகம் செய்யறதோட விலை என்ன? இந்த ஒரு கேள்வி அந்த வீடியோவோட முழு வாதத்தையும் சுருக்கமா சொல்லுது. அதே நேரத்துல இது ஏன் நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயங்கிற கேள்வியும் எழுப்புது.